அதாவது அவங்களுக்கு வந்த நிதி எவ்வளவு, கொடுத்த நிதி எவ்வளவு, இதை ரெண்டும் வெளிப்படையாக சொன்னாங்கன்னா அப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறாரு, எங்கள்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கினீங்க, இன்றைக்கு உங்களுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலையிலே உங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு, அதற்கு ஏற்றாற் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா, உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா, மராட்டியத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா, இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கணக்கை தர சொல்லுங்கள். நாங்கள் எந்த இடத்திலும் அதற்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அவர்கள் வேண்டுமென்றால் வார்த்தைக்கு சொல்லலாம், நாங்கள் அள்ளி கொடுத்தோம் என்று. நீங்கள் அள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். சார், திமுக மூத்த அமைச்சர்களோட பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்துது. இப்போ பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. சார், அது பேச்சுவாக்கில் நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது இயற்கை. அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப்பாகி வர்ற வார்த்தைகள் சில வந்துவிடும். அப்படி கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற, இந்த மாதிரி மேட்டர் பேசுறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடியதா இருக்கா? ஒரு சீனியர் மினிஸ்டருங்கிற முறையில் நீங்கள் அதை பற்றி எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் தான். நான் எங்களுடைய சீனியர் மினிஸ்டரை பற்றி கருத்து சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. இல்லை, அமைச்சர் பதவி நீக்க நடவடிக்கை இருக்குமா? கட்சி பதவி இல்லைங்க, அதான் எங்கள் முதலமைச்சர் கட்சி தலைவர், அவங்க எடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் எதை பற்றியுமே பேசுகிற உரிமை எனக்கு கிடையாது. நான் அதை பேசவும் கூடாது. வேறு எதுவும் இருக்கா? பாமக விஷயம் தான் இருக்கு. என்ன? ராமதாஸ் மூத்த ரிட்டர்ன் பேக். அதான் ரிட்டர்ன் பேக். இல்ல, அதனால கூட்டணி மாற்றம் ஏற்படும் சொல்றாங்க. அவர் மீண்டும் தலைவர் வந்தனால ஒருவேளை பாமக திமுக வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது கடைசி வரைக்கும் காத்திருப்பார்கள். எங்களுடைய இதில் இடம் இருந்தால் எங்களிடத்தில் வருவார்கள், அவளிடத்தில் இடம் இருந்தால் அவளிடத்தில் செல்வார்கள். இதெல்லாம் நிரந்தரமாக சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்றாங்க, எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆளை கூட, ஒரு அணியை, ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய தலைவர் தயாராக இருக்க மாட்டார். கூடுதலாக அது ஒத்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது. அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார். அது இந்தியாவுக்கு எந்த மாநில முறைத்தாலையும் இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய, அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு. அதை உடைக்கத்தான் முடியாது, நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேனே. உடைச்சா நீங்க உடைவீங்க தவிர நாங்க உடைய மாட்டோம். தொடர்ந்து அமித்ஷா 3வது முறையா வந்திருக்காரு. இப்போ ஏற்கனவே பீகார் போயிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அவங்க அரசியல் சாணக்கியருங்கிற ஒரு பேர் அமித்ஷாக்கு ஏற்கனவே இருக்கு. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு டார்கெட்டை பண்ணி 2026 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் பண்ணி பண்ணுறாங்க. அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், திமுக எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும்? திமுகவுக்கு எந்த பாதகமும் வராது. ஒரு சாணக்கியரை விட மிகப்பெரிய ராஜதந்திரி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அவருக்கு முன்னால் அடிபட்டு போகும். அவருடைய சாணக்கியத்தனமெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.